கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அது எத்தனை பேராக இருந்தாலும் அவரிடத்துல வாங்க. உங்கள் எல்லா வியாதிகள், எத்தனை வியாதி, என்னென்ன வியாதி, எத்தனை உலகத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவரிடத்துல போங்க. எனக்கு இப்படிப்பட்ட வருத்தங்கள் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட பாரம் இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்குது, இதனால் நான் கலங்குகிறேன், இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா என்று நீங்கள் கலங்குகிற ஒவ்வொருத்தரும், இயேசுவே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் இருக்கும்போது எவ்வளோ அற்புதங்களை செய்தீர், இப்பொழுதும் சதா காலங்களிலும் நீர் எல்லா அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறபடியா எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் மாற்றித்தர வல்லவராய் இருக்கிறார். நான் அதை கண்டு கொண்டேன். அதை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காகவே சொல்லுகிறேன். நீங்கள் ஆண்டவரை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரிடத்தில் நீங்கள் இந்த ஒரு தடவை நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். நான் உண்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்கள் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது, ஆண்டவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவனது இல்லையா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எத்தனை பேராக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் போங்கள். இயேசுவே, எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இந்த போராட்டம் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு விடுதலையும் தாங்க, எனக்கு ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை எனக்கு தாங்க என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் விடுவித்து நீங்கள் சுகமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ.